إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடர் வகுப்பில் நாம் அகீதா தொடர்பான 40 ஹதீஸ்கள், அகீதா தொடர்பான 40 ஹதீஸ்களில் நாம் நேற்றைய வகுப்பில் 32வது ஹதீஸ் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டியது 33வது ஹதீஸ். இந்த அகீதாவுடைய தொடர், அகீதா தொடர்பான ஹதீஸ்களில் இன்று நாம் பார்க்க போவது 33வது ஹதீஸ். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: ينزل ربنا تبارك وتعالى كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الآخر يقول: من يدعوني فاستجيب له، من يدعوني فأستجيب له، من يسألني فأوتيه، من يستغفرني فأغفر له. ينزل لا இறங்குகிறான். ينزل ربنا எமது ரப், எமது இறைவன் இறங்குகிறான். தபாரக வ தஆலா உயர்வுமிக்க, பாக்கியமிக்க, உயர்வுமிக்க எமது ரப் இறங்குகிறான். குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் இலஸ்ஸமா இத்துன்யா, இலஸ்ஸமா இத்துன்யாண்டா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். இப்போ கீழ் வானத்துக்கு, துன்யா, அப்போ இந்த உலகத்தின் துன்யாவின் வானத்துக்கு இறங்குகிறான். ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆஹிர், இப்போ இரவின் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது, எனவே இதில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய சிஃபத், உயர்ந்த ஒரு பண்பு இதில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஒரு சிஃபத்தாக, பண்பாக அல்லாஹ் இறங்குகிறான். எனவே இது அல்லாஹ்வுடைய, அவனது தகுதிக்கும் அவனது கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அவன் ஒவ்வொரு இரவிலும் என்ன செய்கிறான்? இறங்குகிறான். இப்போ இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு கூறிய போது அதை அவர்கள் அப்படி ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். என்ற மூமின்களுடைய சிறப்பு என்னதான்? மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்களுக்கு அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள், அதை அவர்கள் என்ன செய்வார்கள்? உறுதியாக நம்புவார்கள். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய இந்த பண்பு என்ன? இப்போ அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை நமக்கு சொல்லப்படும் போது அதற்கு உதாரணம் கூறுவதோ, உவமை கற்பிப்பதோ, அல்லது முறைமை கற்பிப்பதோ, இவ்வாறு தான் இறங்குகிறான் என்று கூறுவதோ, அதெல்லாம் என்ன? வழிகேடுகள். நாம் இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப இந்த பண்பு அவனுக்கு உரியது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்து என்ன என்று சொன்னால், அவன் கூறுகிறான், மை யதுஊனி, என்னிடம் பிரார்த்திப்பவர் யார்? ஃபஅஸ்தஜீப லஹ், நான் அவருக்கு என்ன செய்வேன்? அவரது பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்பவர் யார்? அவரது பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன்.
மையஸ் அலுனி, என்னிடம் கேட்பவர் யார், என்னிடம் கேட்பவர் யார், ஃபஊதியஹு, நான் அவருக்கு வழங்குவேன், அவர் கேட்டால் அவருக்கு வழங்குவேன். மையஸ்தக்ஃபிருனி, என்னிடம் மன்னிப்பு தேடுபவர் யார், ஃபஅக்ஃபிர் லஹு, நான் அவரை மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு என்ன செய்கிறான், இவ்வாறு கூறக்கூடிய அந்த சிறப்புக்குரிய நேரம் தான் அந்த பிந்திய இரவு என்பது. அந்த பிந்திய இரவு என்பது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற, நமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, நமது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இது ஒரு பெரும் பாக்கியமாகும். அப்ப எனவே இந்த செய்தி புகாரில் 1145வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இது இடம்பெறுகிறது. எனவே இந்த தொடரில் இது நாம் பார்க்கக்கூடிய 33வது ஹதீஸ். அடுத்து நாம் வருவோம் 34வது ஹதீஸுக்கு வருவோம். அன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு قال حدثني رسول الله صلى الله عليه وسلم بأربع كلمات لعن الله من لعن والده ولعن الله من ذبح لغير الله ولعن الله من آبى محدثا ولعن الله من غير منار الأرض. இது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹத்தஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் கூறினார்கள், பி அர்பஇ கலிமாத், இந்த நான்கு வார்த்தைகளை அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அதில் முதலாவது என்ன, லஅனல்லாஹு மல் லஅன வாலிதஹு. லஅனல்லாஹு என்று சொன்னா அல்லாஹ் சபிக்கிறான். யாரை? மல் லஅன வாலிதஹு, எவன் தனது பெற்றோரை சபிக்கிறானோ, எவன் தனது பெற்றோரை, தனது தந்தையை சபிக்கிறானோ, தந்தையை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கிறான். பாருங்க எவ்வளவு ஆபத்தான விஷயம். இன்றைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள், சர்வசாதாரணமாக பெற்றோரை சபிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே அப்ப இங்க பாத்தீங்கன்னா தந்தையை சபித்தவன் என்று சொன்னா அப்ப தாய் அதை விட பல மடங்கு. ஏன், தாயுடைய அந்த உரிமை என்பது அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்க முதலில் தகுதி பெற்றவர் உமது தாய், இரண்டாவது தாய், மூன்றாவது தாய், நான்காவது தான் தந்தையை சொல்றாங்க. அப்ப அப்ப தந்தையை சபித்தவனுக்கு இந்த நிலை, அப்ப தாயை சபித்தவன் அதை விட என்ன செய்வான், கடுமையான எச்சரிக்கைக்குள்ளாகுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தன் தந்தையை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கிறான். அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இதில் மற்றொரு ஹதீஸ சொல்வது போன்று ஒருவன் என்ன செய்யறான், இன்னொருவனுடைய பெற்றோரை சபிப்பதன் மூலம் அவன் என்ன செய்வான், இவனுடைய பெற்றோரை சபிப்பான். அப்ப இப்படியும் இந்த சாபம் ஏற்படும். ஒருவன் என்ன செய்யறான், அவனது பெற்றோர் சபிக்கப்படுவதற்கு அவன் காரணமாகின்றான். அவனது பெற்றோர் சபிக்கப்படுவதற்கு அவன் காரணமாகின்றான். எப்படி, அவன் வேறு யாராவது வேறொருவனுடைய பெற்றோரை அவன் சபிக்கின்ற போது அவன் என்ன செய்யறான், பதிலுக்கு இவனது பெற்றோரை சபிக்கக்கூடியவனாக மாறுகிறான். அப்ப இவ்வாறும் இந்த பாவத்துக்குள் ஒருவன் விழுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே எவன் தனது தந்தையை சபிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிக்கிறான். இது முதலாவது. இதில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு கூறிய 4 விஷயங்கள்ல முதலாவது. இரண்டாவது, வலஅன அல்லாஹு மன் ذبح لغير الله. வலஅன அல்லாஹ், அல்லாஹ் சபிக்கிறான், மன் ذبح, எவன் அறுக்கின்றானோ, لغير الله, அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் அல்லாதவருக்கு என்று சொன்னா அது மலக்குடைய பேர்ல இருக்கலாம், அல்லது நபிமார்களின் பெயரில் இருக்கலாம், அல்லது அவுலியாக்களுடைய யாருடைய பேர், அல்லாஹ் அல்லாதவருடைய பேரில் அறுத்தால் அல்லாஹ் அவனை சபிக்கிறான். இது நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் என்ன, யார் யாருடைய பெயரில் எல்லாம் என்ன செய்யப்படுது, அவுலியாக்களுடைய பெயரில் எல்லாம் கந்தூரிகள் என்றும் அவர்களுக்காக அறுத்து பலியிடுதலும், இவர்கள் எல்லாம் இந்த சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அப்ப எங்க ஈடேற்றம் கிடைக்க போகுது? இதெல்லாம் நாங்கள் என்ன இறை நெருக்கத்தை பெறுகிறோம் என்ற நோக்கத்தில் இவர்கள் செய்தாலும் ஹதீஸ் நமக்கு தெளிவாக என்ன சொல்லுது, அல்லாஹ் அல்லாதவரின் பெயரில் அறுத்தால் அப்படி அறுப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான். அதே மாதிரி ஜின்களின் பெயரில் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஏதாவது நோய் வரும்போது மருத்துவர்களை அணுகுவார்கள், குணம் கிடைக்கவில்லையா, அடுத்து என்ன செய்யறாங்க, மறுகணம் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, யாராவது சொல்வார்கள், யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்க என்று இப்படி போய் ஷைத்தானி வழிகளில் வீழ்ந்து அவர்கள் என்ன செய்வார்கள்,
அவருடைய சைத்தான்களுக்கு அறுத்து கோழியை அறுத்து கொடுங்கள், அதை கொடுங்க என்று சொல்லி இவ்வாறாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பவர்கள். எனவே அதே போன்று சிலர்கள் பொது வீடு கூடி போகின்ற போது ஜின்களுடைய ஆபத்து வரக்கூடாது என்று ஜின்களுக்காக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இந்த சாபத்துக்கு உட்படுகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக யார் அறுக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அடுத்து 3வது பாருங்க, வலஅன அல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன். அல்லாஹ் யாரை சபிக்கிறான்? மன் ஆவா முஹ்திஸன். யாருக்கு அடைகலம் கொடுக்கிறான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பித்அத்வாதிக்கு, மார்க்கத்தின் பேரால என்ன செய்யறான், ஒன்றை புதிதாக உருவாக்கக்கூடியவன். இப்ப பித்அத்வாதிக்கு அடைகலம் கொடுப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான். நல்லா பாருங்க, மார்க்கத்தின் பேரால் புதிய விஷயங்களை உருவாக்கியவனுக்கு யார் அடைகலம் கொடுக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். அப்ப பாருங்க, அடைகலம் கொடுக்கக்கூடியது ஒரு நல்லவருக்கு அடைகலம் கொடுக்கலாம், நல்லவர்களுக்கு அடைகலம் கொடுக்கலாம். நான் பார்க்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து ஹபஷாவுக்கு செல்கின்ற போது அவருக்கு ஒரு அடைகலம் கொடுக்க முன் வந்தார் என்பதை பார்க்கிறோம். இது போன்று அடைகலம் கொடுக்கப்படுவது என்பது அப்படி ஒரு முறை இருக்கிறது. இப்படி ஒரு முறை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிலிருந்து வருகின்ற போதும் அவர்களுக்கு மக்காவுக்குள்ள அவங்களுக்கு அடைகாலம் கொடுத்த நிலை அங்க அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. அதீபின் முத்தீம் அவர்கள் என்ன செய்தார், அடைகாலம் கொடுத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடைகாலம் கொடுப்பது என்பது ஒரு பித்அத்வாதிக்கு ஒரு அடைகாலம் கொடுப்பானாக இருந்தால், ஒரு பித்அத்வாதிக்கு அடைகாலம் கொடுப்பானாக இருந்தால் அல்லாஹ் அவனை சபிக்கிறான். நல்லா கவனிங்க. அப்ப இன்று பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்யறாங்க, பித்அத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், பித்அத்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், பித்அத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இந்த எச்சரிக்கைகளை பயந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வலஅன அல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த். அல்லாஹ் சபிக்கிறான் மன் கய்யர, எவன் மாற்றுகிறான், மனாரல் அர்த். மனாரல் அர்த்னு சொன்னா என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அடையாளங்கள், பூமியின் அடையாளங்கள். இப்போ அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா பூமியுடைய அந்த எல்லைக்கல், அதை போன்று மைட்கற்கள், வரப்பு, அது மாதிரி அடையாளங்கள், இது எனக்குரிய இடம் என்பதற்காக அடையாளங்கள், கற்களை என்ன செய்வாங்க, அதில் பதிப்பார்கள். இது போன்ற அடையாளங்கள், இது போன்ற அடையாளங்களை மாற்றி அமைத்து ஒரு என்ன செய்யறான், இன்னொருத்தனுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்துக் கொள்கிறான். அப்படி என்ன செய்யறான், அபகரித்துக் கொள்கிறான். இப்படியாக அடையாளங்களை மாற்றி அமைக்கக்கூடியவனை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிறான். சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, வேலியை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவனை காணியை பிடிக்கிறதுக்காக வேலியை இது பண்றது, இது மாதிரி அடையாளங்கள், இந்த நோக்கங்கள், அதுக்கு வேறு ஹதீஸ்களும் கடுமையான எச்சரிக்கை வருது. இப்படியான அடையாளங்களை மாற்றி அமைத்து நிலத்தை அபகரிப்பவனை அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சபிக்கிறான். அப்ப என்ன, அந்த இடத்துக்கு சொந்தமான அந்த சொந்தக்காரனு கூட சில தெரியாம இருக்கலாம். இப்படியான சூழ்ச்சிகள் செய்யப்படுவதானா அவன் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப சாபத்துக்குரிய செயல்களாக இதுல எத்தனை பார்க்கலாம், 4 விஷயங்கள். யார் அல்லாஹ்வுடைய சாபம் ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன் ஈடேற்றம் பெற முடியுமா, அவன் வெற்றி பெற முடியுமா? இப்ப இப்படியான இந்த சாபத்துக்குரிய செயல்கள் பெரும் பாவங்கள், அப்படிதானே? இப்போ அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் அது எதுல வந்துடும், அது பெரும் பாவங்கள்ல வந்துவிடும். அது எதுல வந்துவிடும், பெரும் பாவங்களில் வந்துவிடும். இது பெரும் பாவங்கள் இவைகள் எல்லாம். அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்களுக்கு அறுப்பது என்பது ஷிர்க்குன்னு ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ் அல்லாஹ்களுக்கு என்ன ஷிர்க். அப்ப இப்படியான இந்த சாபத்துக்குரிய பாவங்கள் இவர் நாங்கள் அப்ப இது நாங்கள் அக்கீதா தொடர்பான ஹதீஸ்கள்ல இது எத்தனாவது, இது 34வது ஹதீஸாக நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் வருவோம் 35வது ஹதீஸுக்கு வருவோம். 35வது ஹதீஸ். علي بن أبي طالب رضي الله عنه عن علي رضي الله عنه قال كنا جلوسا مع النبي صلى الله عليه وسلم ومعه عود ينكت في الأرض وقال ما منكم من أحد إلا قد كتب مقعده من النار أو من الجنة فقال رجل من القوم ألا نتكل يا رسول الله قال لا اعملوا فكل ميسر ثم قرأ فأما من أعتى واتقى. அப்ப இந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா ஜுலூசன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்திருந்தோம். அத பாத்தீங்கன்னா விளக்கத்துல இருக்கணும், பகீஉல் கர்கத். பகீஉல் கர்கத் எங்க, மஸ்ஜிது நபவியை கொஞ்சம் தள்ளி என்ன செய்யுது,
அந்த ஜனாசாக்கள் அடக்கப்படக்கூடிய அந்த மையவாடி, அந்த மக்பரா. அப்போ அதில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்படியே அமர்ந்திருந்தோம். அப்போ ரசூலுல்லாஹ் அஹு ஊதுன், அவங்களோட கையில் ஒரு குச்சி இருந்தது. ஊது என்பது என்ன? ஒரு குச்சி இருந்தது. என் குத்து ஃபில் அருள், அதை என்ன செய்யறாங்க, தரையை குத்தி அவங்க கீறியபடி இருந்தாங்க. என் குத்து ஃபில் அருள், அதை கீறியபடி அவங்க ஆழ்ந்த யோசனையில் இருந்தார்கள். என் குத்து ஃபில் அருள், அப்படி இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஃபகால், அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின்கும் மின் அஹதின், உங்களில் எவராக இருந்தாலும், உங்கள யாராக எவராக இருந்தாலும், இல்லா கது குதிப மக்அதுஹு மினன் நார், அவருக்குரிய இடம் எழுதப்பட்டே தவிர இல்லை. அவருக்குரிய அந்த அந்த இடம், மக்அத் என்ற இருப்பு, அவருக்குரிய இடம், அவருக்குரிய இருப்பிடம், அவருக்குரிய இருப்பிடம் என்பது எழுதப்படாமல் இல்லை. எந்த இடம்? மக்அதுஹு மினன் நார், ஒன்றுங்க நரகத்தில் உள்ள இருப்பிடம். அப்போ ஒவ்வொருவருக்கும் நரகத்துடைய இருப்பிடமும் எழுதப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்தின் இருப்பிடமும் எழுதப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தின் இருப்பிடம் எழுதப்பட்டு அவு மினல் ஜன்னா, அல்லது என்ன, சொர்க்கத்தினுடைய அந்த இருப்பிடமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துடைய இருப்பிடமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்படாமல் இல்லை. சரியா? அப்ப இதை சொல்லிவிட்டு, அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன போது ஒரு மனிதர் கேட்கிறார். ஃபகால ரஜுலும் மினல் கௌம், அந்த கூட்டத்துல அந்த மக்கள் ஒருவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அலா நத்தகிலு யா ரசூலல்லாஹ், அலா நத்தகிலு யா ரசூலல்லாஹ். அப்போது அவர் சொல்றார், எப்படி கேட்கிறார் என்று சொன்னா, இந்த இப்ப இது ஆல்ரெடி எழுதப்பட்டுச்சு, அப்படித்தானே? இப்ப யார சொல்ல, இது எழுதப்பட்டு விட்டது. அப்ப எழுதப்பட்டு விட்ட காரணத்தால் அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அந்த விதியை நம்பி நாங்கள் நல்லறங்கள் நற்கருமங்கள் புரியாமல் செய்யாமல் நாங்க இருந்து விட மாட்டோமா? அப்படி நாங்க என்ன அதிலே சாய்ந்து, இப்ப நத்தகில், அதிலே சாய்ந்து, அதன் மீதே பொறுப்பாகி என்று அப்படி கேட்கிறார். அப்படி கேட்ட போது அப்ப அந்த ஏற்கனவே எழுதப்பட்ட இந்த விதியை நம்பிக்கொண்டு நல்லறங்கள் எதுவும் புரியாமல் நாங்கள் இருந்து விட மாட்டோமா அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லை. அவங்க சொல்றாங்க, இல்லை, இல்ல, அவ்வாறு அல்ல, அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அமலு என்று சொல்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க? நீங்க செயல்படுங்கள். நீங்க நற்கருமங்களை செய்யுங்க, நல்லதை நீங்க செய்யுங்கள். ஏனென்றால் சொல்றாங்க, ஃபகுல்லுன் முயஸ்ஸர், ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த அவருடைய வழி என்பது எளிதாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு சும்மா கரா, பிறகு ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. இது தஃப்சீர்ல நீங்க எடுத்தீங்கன்னா, இதுதான் தஃப்சீர்ல முதன்மையான ஒரு தஃப்சீர் தான். இது என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்கன்னா அதுதான் அதற்குரிய விளக்கம். அதற்குரிய விளக்கம் அது. எப்படி ஓதுறாங்க? ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா தொடர்ந்து வரும். ரசூலுல்லாஹ் இது ஓதினாங்க, ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா. அப்ப என்ன, இறைவனை ஒருவர் என்ன செய்து, இறைவனை பயந்து, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர் கொடுத்து, அப்படி அல்லாஹ் மெய்யாக்க சொன்னவைகளை, உண்மைப்படுத்த சொன்னவைகளை மெய்யாக்க கூடியவர். இவர் என்ன செய்வார்? அவருக்குரிய வழியை நாம் எளிதாக்குவோம். அந்த ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அந்த வழியை என்ன செய்வோம்? அவருக்கு நாம் அந்த வழியை அவருக்கு எளிதாக்குவோம். அந்த சொர்க்கத்துடைய வழி அவருக்கு எளிதாக்கப்படும். எனவே இது நமக்கு மிக முக்கியமான அடிப்படைகளை சொல்லக்கூடிய அக்கீதாவுடைய ஒரு பகுதி. என்ன? கதிர் என்பது எழுதப்பட்டு விட்டது, முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனா யாருக்கும் தெரியுமா என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று? யாருக்கும் தெரியாது. அந்த முடிவை அறிந்தவன் அல்லாஹ். அப்ப எங்களுக்குரிய கட்டளை என்ன? நாம் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வை வணங்குவது. நாங்க எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறார் அது அவருக்கு எளிதாக்கப்பட்டுள்ளது. அப்ப எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சொர்க்கத்தின் வழி நமக்கு எளிதாக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏண்டா யாருக்குமே தெரியாது அவரது முடிவு என்னென்று. அந்த முடிவை அறிந்தவன் அல்லாஹ். அப்ப எனவே இது நமக்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்தை செஞ்சுட்டு அவன் கதிரின் மீது பழியை போடுகிறான். அவன் என்ன செய்யறான்? கதிரின் மீது பழியை போடுகிறான். அது அவனது அறிவீனம். அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரல. இஸ்லாம் நமக்கு சொல்வது செயல்படுங்கள்.
நமக்கு செயல்படுமாறு தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, செயல்படுமாறு தான் சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எப்படி, ஃபமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி, எவன் முயற்சிக்கிறானோ ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி, அவன் தனக்காகத்தான் முயற்சிக்கிறான், அவன் அந்த முயற்சி அவனுக்குத்தான் நன்மை. ஏன்னா அல்லாஹ் அவன் தேவையற்றவன். இன்னொரு இடத்துல சொல்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா, இவர்கள் எம் விஷயத்தில் முயற்சி செய்வார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நாம் அவர்களுக்கு பல வழிகளை திறப்போம். வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நல்லவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் செயல்பட வேண்டும். என்ன அதுதான் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி நீங்க அப்படி நிற்பதற்கு எங்கேயும் மார்க்கம் நமக்கு சொல்லலை. இது நமக்கு மார்க்கத்துடைய அழகான வழிகாட்டல் வழங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 35வது ஹதீஸ். அடுத்து நாங்கள் வருவோம் 36வது ஹதீஸுக்கு வருவோம். 36வது ஹதீஸ். அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لولا أن تدافنوا لدعوت الله أن يسمعكم من عذاب القبر. பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லௌலா அன் ததாஃபனு, அதாவது நீங்க இறந்தவர்களை புதைக்காமல் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அந்த அச்சம் மட்டும் இல்லையாயின், அதாவது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, மரணித்தவர்களை நீங்க அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அந்த அச்சம் மட்டும் எனக்கு இல்லையாயின் லதஅவுதுல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருப்பேன், அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருப்பேன். எதற்கு? அன் யுஸ்மிஅக்கும், உங்களுக்கு கேட்க செய்யுமாறு. எதை? மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை, கபருடைய அந்த வேதனையை, மன்னரையின் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருப்பேன்றான். இந்த ஹதீஸ் அக்கீதா நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியை சொல்லுது. அந்த கபருடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? பாவிகள், காஃபிர்கள் வேதனை செய்யப்படுவது. அப்ப இது நம்ம நம்பிக்கை, இது நமக்கு ஒரு மறைவான ஒரு நம்பிக்கையை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி. அப்ப எனவே இதில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அப்ப இதுக்கு முன்னால் நாங்கள் படித்த ஹதீஸும் அகீதாவோட சம்மந்தப்பட்டது, என்ன கதரோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் படித்தோம். அப்ப இதில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப கபருடைய அந்த வேதனை, கபருடைய வேதனை என்று ஒன்று இருக்கிறது. பாவிகள் அதில் வேதனை செய்யப்படுவார்கள், காஃபிர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, அப்ப எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் கபருடைய வேதனை பாருங்க, மன்னருடைய வேதனை எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஜனாசாக்களை அடக்காமல் விட்டு விடுவீர்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் உங்களுக்கு அதை கேட்க செய்திருப்பேன். ஆனால் இப்ப ரசூலுல்லாஹ் சில இடங்கள் நடந்து செல்லும் போது ரசூலுல்லாஹ்களுக்கு அதை அல்லாஹ் கேட்க செய்வான். ரசூலுல்லாஹ் சில இடங்கள் என்ன செய்வாங்க, அந்த பச்சை மரங்களை அதனுடைய கிளைகளை உடைத்து போடுவாங்க. அது ரசூலுல்லாஹ் மட்டும் உள்ள ஒரு சிறப்பு. அவங்க சொல்லுவாங்க, என்ன, இது காயும் வரை இதனுடைய வேதனை குறைக்கப்படலாம் என்று சொல்லுவாங்க, குறைக்கப்படலாம் என்று சொல்லுவார். எனவே அது மாதிரி அல்லாஹுடைய தூதருக்கு கேட்க செய்திருக்கிறான். இன்னும் சில ரிவாயத்தில் நீங்க பார்க்கலாம், மனிதர்கள், ஜின்கள் அல்லாத மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதை கேட்கின்றன என்ற செய்திகள் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே இது நமக்கு கபருடைய அந்த வேதனையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ். அப்ப இது நமக்கு அதாவது நான் அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவத்தை சொல்கிறது. இது முஸ்லிம் 7393வது செய்தியாக இடம்பெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாங்கள் ஒரு 37வது செய்திக்கு வரும். 37வது செய்தி, அன் ஸலமத ரலியல்லாஹு அன்ஹு قال عن سلمة قال سمعت جندبا رضي الله عنه يقول قال النبي صلى الله عليه وسلم ولم أسمع أحدا يقول قال النبي صلى الله عليه وسلم غيره فدنعت منه وسمعته يقول قال النبي صلى الله عليه وسلم من سمع الله به ومن يرائي الله به. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவரிடமிருந்து சலமா என்பவர் என்ன செய்யறாரு அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அருகில் சென்றிருந்தேன், அவங்களுக்கு அருகில் நான் சென்றிருந்தேன். அப்போது அவர்கள், விளம்பரத்துக்காக நற்செயல் புரிகிறவர் உடைய நோக்கம் பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான், முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று கூறியதை நான் கேட்டேன். அப்ப இதை சலமா இப்னு குஹைல் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. பாருங்க, மன் சம்மஅ, அப்ப சம்மஅ அல்லாஹு பிஹி, மன் சம்மஅ, அப்ப யார் விளம்பரத்துக்காக என்ன அந்த செய்தியை பிறருக்கு எட்ட செய்வேன், அவர் செய்யக்கூடிய அமலை, அவர் செய்யக்கூடிய வணக்கத்தை
பிறருக்கு எட்டச் செய்வதற்காக யார் அந்த ஒரு விளம்பரத்துக்காக அமல் செய்கிறார், அல்லாஹ் நாளை மறுமையில் அதை விளம்பரப்படுத்துவான். நாளை மறுமையில அதை விளம்பரப்படுத்துவான். அது விளம்பரம்னா கேவலம். விளம்பரப்படுத்தணும் என்ன அர்த்தம்? அது கேவலம். அவனுக்கு என்ன, அதாவது அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் அவனுக்கு அதுக்கு கிடைக்காது. அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் கிடையாது. அவனுடைய நோக்கம் என்ன? விளம்பரம் தானே. அதை விளம்பரப்படுத்தும், அதுதான் நோக்கம் அவருடைய. அந்த நோக்கமா அவருக்கு நிறைவேறும். இப்ப இந்த உலகத்துல கூட நீங்க எடுத்து பார்க்கலாம், அவன் என்ன செய்வான்? உலகத்துல அந்த புகழை அடைந்து கொள்வான். அவன் அந்த உலக நோக்கத்துக்காக செய்யறானா, புகழுக்கு செய்யறான், அதை அவன் அடைந்து கொள்வான். அதே போன்று ஒமன் யுரா இல்லாஹு பிஹி, எவன் முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்பதை பார்க்கிறோம். எனவே அமல்கள்ல இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியமானது. அப்படி இல்லை என்று சொல்லும் போது எவ்வளவு அவன் கேவலப்படுத்தப்படுகிறான், அவன் இழிவுபடுத்தப்படுகிறான். அமல்களின் போது தூய்மையான இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு இந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தி நமக்கு சொல்லித்தருது. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லும் போது எப்படி அவர்கள் நாளை மறுமையில் சுஜூத் செய்வதற்காக அவங்க அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்தத்தியூன், அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. புகாரில வர ஒரு ஹதீஸ் எப்படி வருது? அவங்களோட முதுகுகள் பலகைகள் போன்று ஆகிவிடும். அவர்களால் சுஜூத் செய்ய முடியாமல் கேவலப்படுவார்கள், இழிவுபடுவார்கள். அவங்க யாரு? அந்த ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா அவங்க யாரு? இந்த உலகத்தில் புகழுக்காக சுஜூத் செய்தவர்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக சுஜூத் செய்தவர்கள், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக சுஜூத் செய்தவர்கள். அவர்களுடைய நிலை என்ன? மறுமையில் கேவலப்படுத்தப்படுவார்கள். அப்ப அதுதான் விளம்பரம். என்ன விளம்பரம்? அப்ப எல்லாம் பார்ப்பாங்க, அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது, முதுகள் பலகைகள் போன்று ஆகிவிடும், கேவலப்படுவார்கள், இழிவுபட்டு போவார்கள். அப்ப இது போன்ற என்ன, அதைத்தான் நீங்க விரும்புறீங்களா? அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்றது. கடுமையான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. எப்போது நமது அமல்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகவே இருக்க வேண்டும். அதில் அதாவது ஷைத்தான் நுழைய முயற்சிப்பான், அப்படித்தானே? நீங்க எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் அமல் செய்யக்கூடியவர்களிடம் ஷைத்தான் வரக்கூடிய ரூட் இதுதான். அமல் இபாதத்துல, ஏன்னா அவர்களை அமல் இபாதத்தை விட்டு தூரப்படுத்த முடியவில்லை, அவர்களை அந்த அமல்களை விட்டு ஷைத்தானால் தடுக்க முடியவில்லை, அந்த இபாதத்தை விட்டு அவர்களை தடுக்க முடியவில்லை. அப்ப அவர்களுக்குள்ள ஷைத்தான் வர ரூட் தான் இது. என்ன ரூட்? இதை நீ விளம்பரப்படுத்து, இதை பகிரங்கப்படுத்து என்று சொல்லி என்ன செய்வது? அவரை உயர்த்தியும் ஏனையவர்களை தாழ்த்தியும் இழிவாகவும், பாருங்க நான் எவ்வளவு அமல் செய்யறேன், இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இப்படியான எண்ணங்களை எல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்தி ஒரு வகையான புகழுக்கு என்ன செய்வான்? அவனை இழுத்து செல்வான். இப்ப மார்க்கத்துடைய இல்ம், அந்த ஃபிக்ஹ் இல்லாவிட்டால் அந்த அந்த வலைக்குள்ள அவன் நுழைந்து விடுவான். அதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? ஷைத்தான் பெரும்பாலும் இந்த ரூட்டை யார்கிட்ட கையாளுவான்டா? அமல் செய்யக்கூடியவர்கள், இபாதத் செய்யக்கூடியவர்கிட்ட ரூட் இதுதான். இதில் நாம் மிக எச்சரிக்கையாக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அப்ப இது நாங்கள் இதில் படிக்கக்கூடிய 37வது செய்தி. உங்களுக்கு தெரியும், நாளை மறுமையுடைய நாளில் நரகம் எரிக்கப்படுவதை மூவரை கொண்டு சொல்றாங்களா இல்லையா? நாளை மறுமையில் நரகம் எரிக்கப்படுவது மூவரை கொண்டு தான். அந்த மூவர் யாரு? மூவரும் புகழுக்காக வேலை செஞ்சவங்க தான். ஒரு ஷஹீத், ஒரு ஆலிம், ஒரு கொடைவள்ளல், ஒரு செல்வந்தர். 3 பேரும் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் நியமத்துக்குரிய அவங்க கடமையை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றலாம். அதை என்ன செய்யல? அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றவில்லை, மக்களுடைய புகழுக்காக, விளம்பரத்துக்காக செய்தார்கள். அதனால் அவர்களை கொண்டுதான் நரகமே எரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அளவு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அடுத்து நாங்க வருவோம் 38வது ஹதீஸ். عن معاذ بن جبل رضي الله عنه قال كنت ردف النبي صلى الله عليه وسلم على حمار يقال له عفير فقال يا معاذ هل تدري حق الله على عباده وما حق العباد على الله قلت الله ورسوله أعلم قال فإن حق الله على العباد أن يعبدوه ولا يشركوا به شيئا وحق العباد على الله أن لا يعذب من لا يشرك به شيئا فقلت يا رسول الله أفلا أبشر به الناس قال لا تبشرهم فيتكلوا என்று சொல்றான். அப்ப இந்த ஹதீஸை பாருங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால அந்த ஒரு கழுதை மீது அமர்ந்தாங்க. அந்த கழுதைக்கு என்ன பேருன்னா உஃபைர், யுகால் லஹு உஃபைர், உஃபைர் என்ற அழைக்கப்பட்ட கழுதை மீது அமர்ந்திருந்தேன். அப்படியே அவங்களுக்கு பின்னால பாருங்க, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க, எவ்வளவு பணிவாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். யா முஆத் என்று அழைக்கிறான். முஆதே, ஹல் தத்ரி ஹக் அல்லாஹி அலா இபாதி, ஹல் தத்ரி நீர் அறிவீரா, ஹல் தத்ரி என நீர் அறிவீரா, ஹக் அல்லாஹி அலா இபாதி அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை,
ஹக்கல்லான அல்லாவின் கடமை. அலா இபாதி, அடியார்கள் மீதுள்ள அல்லாவின் கடமை நீர் அறிவீரா? அடியார்கள் மீதுள்ள அல்லாவின் கடமை நீ அறிவீரா? அடுத்து கேட்கிறாங்க, ஒமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அதாவது அல்லாஹின் மீது அடியார்களுக்குள்ள கடமை அறிவீரா? குல்து அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, قال فإن حق الله على العباد فإن حق الله على العباد, அதாவது அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குள்ள கடமை, அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குள்ள கடமை என்ன? ஐயஅபுது, அவனை வணங்குவது, வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணையாக்காது, அவனுக்கு எதையும் இணையாக்காது வணங்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வணக்கத்தை செய்யறாங்க, ஆனா ஷிர்கையும் செய்யறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அல்லாஹ் வணங்குறான், தொழுகை நல்ல முறையில் தொழுகின்றான், மற்ற இபாதத்துகள் நிறைவேற்றுகிறான், ஆனா வேற லேன் அவன் ஷிர்கோட தான் செய்யறான். ஷிர்கு கலக்குது அதுல. இப்ப ஷிர்க் அதுல கலந்து விட்டா அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க கடமை எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்க. இபாதத், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது மட்டும் சொல்ல அதோட நிறுத்தல. அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதோட மட்டும் நிறுத்தினாங்களா? இல்ல. அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யணும் எப்படி? வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணையாக்காமல், அவனுக்கு எதையும் ஷிர்க் செய்யாமல் அவனை வணங்க வேண்டும், அவனை வணங்குவது. இது இதுல அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமை ஒருத்தன் விட்டானா அதுக்கு இதை செய்யாம மற்ற கடமைகளை செஞ்சு அவன் என்ன பயன் இருக்கிறது? ஒருத்தன் ஷிர்கை செஞ்சுட்டு அவன் எவ்வளவு அழகா தொழுதாலும் பயன் இருக்குதா? அவன் எவ்வளவு அழகா நோன்பு வைத்தாலும் பயன் இருக்குதா? ஏன்? அவன் ஷிர்கை செய்யறான். அதெல்லாம் அதுக்கு எந்த பெருமதியும் அல்லாஹ்விடத்தில் இல்லை. எனவே இபாதத் எப்போது இபாதத்தாக கருதப்படும், ஷிர்க் இல்லாம இருந்தாதான். ஷிர்க் வந்துட்டு நாங்க அது இபாதத்தாகுமா? இது நாங்க புரிஞ்சுக்கணும். இது முதலாவது விஷயம், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து வஹக்கல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ் மீது அடியார்களுக்கு உள்ள கடமை என்ன? அல்லா யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்களை தண்டிக்காமல் இருப்பதுதான். அப்ப அங்க உத்தரவாதம் எதுதான்? நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமா? அதற்குரிய உங்களுக்கு உத்தரவாதமே நீங்க என்ன ஷிர்க் செய்யாமல் இருப்பது. நீங்க ஷிர்க் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போது ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டேன், அஃபலா உபஷ்ஷிரு பிஹின் நாஸ், இந்த நன்மாராயத்தை நான் மக்களிடம் சொல்லட்டுமா? இந்த நன்மாராயத்தை நான் மக்களுக்கு அறிவிக்கட்டுமா? கால சொல்றாங்க, லா, இல்லை, என்ன செய்யாதீங்க, சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? இதையே நம்பி நற்செயல்களில் ஈடுபடாமல் இருந்து விடுவார்கள், நற்செயல்கள்ல ஈடுபடாமல் இருந்து விடுவார்கள் என்று சொன்னாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லும் போது இந்த பின்னணிகளை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு மிக முக்கியமான அகீதாவுடைய அடிப்படைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது புகாரி 2856 செய்தி. பிற்காலத்துல மாதி அதை என்ன செய்யாங்க, மக்களுக்கு சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து வருவோம் 39வது செய்தி. عن ابن ابي مليكة قال عبد الله بن عمرو رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم حوضي مسيرة شهر ماؤه أبيض من اللبن وريحه أطيب من المسك وكيزانه كنجوم السماء من شرب منها فلا يظمأ أبدا. புகாரி 6579 செய்தி. இப்னு அபி முலைகா என்ற தாபி அறிவிக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹவுதி என்ற எனது ஹவுத், எனது தடாகம், ஹவுதி என எனது தடாகம், மசீரத்து ஷஹர், அதனுடைய தொலைவு தூரம் எவ்வளோ? ஒரு மாதகால தூரம், ஒரு மாதகால பயண தொலை தூரம். மசீரத்து ஷஹர், ஒரு மாதகால பயண தொலை தூரம் என்று சொல்றான். ஹவுதி மசீரத்து ஷஹர், அப்போ ஒரு மாதகால பயண தொலை தூரம் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சில இடத்துல நீளத்தாலும் அகலத்தாலும் என்று வருது. நீளத்தாலும் அகலத்தாலும் ஒரு மாத தொலைவு கொண்டது. அப்படி சொல்றாங்க, மா உஹு, அதன் தண்ணீர் அபியது மினல் லபன், அபியது மினல் லபன், என்ன, பாலை விட வெண்மையானது. அபியதுனா வெண்மையானது, மினல் லபன் பாலை விட அது வெண்மையானது. வரீஹுஹு, அதனுடைய நறுமணம், அதனுடைய அந்த நறுமணம் என்பது அத்தியபு மினல் மிஸ்க், கஸ்தூரியை விட அது நறுமணம் மிக்கது. அதன் மனம் என்பது கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது. அத்தியபு மினல் மிஸ்க். வகீசானு, அதன் கூஜாக்கள், அதன் அந்த குவளைகள், கூஜாக்கள், கனுஜூமி ஸமா,
அது வந்து வானத்தில் உள்ள விண்மீன்கள், நட்சத்திரங்களை போன்றவைகள். பாருங்க எவ்வளவு பெரும் அதனுடைய எண்ணிக்கை. மன் ஷரிப மின்ஹா, அதிலிருந்து யார் அருந்துவாரோ ஃபலா யத்மா அபதா, அதுக்கு பிறகு அவருக்கு தாகமே அவருக்கு ஏற்படாது, ஒருபோதும் தாகம் ஏற்படாது. அல்லாஹ் தஆலா அந்த உன்னதமான பாக்கியத்துக்குரியவர்களாக எம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹ். மன் ஷரிப மின்ஹா ஃபலம் யத்மா அபதா. இந்த ஹதீஸ் புகாரில 6579 செய்தி. எங்களோட மறைவான நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய நம்பிக்கை, மறுமையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வாறு அல்லாஹ் ஒரு ஹவுதை வழங்கி இருக்கிறான். இன்னா அத்தைனா கல் கௌசர் என்ற அத்தியாயமும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி. அந்த ஹவுத், அந்த தடாகம், அதனுடைய பரப்பளவு என்ன, அந்த தண்ணீருடைய அந்த தன்மை, அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது தேனை விட சுவையானதுன்னு வருகிறது. தேனை விட அதனுடைய அந்த தண்ணீர் என்பது சுவை மிக்கது என்றும் இன்னும் ஆதாரப்பூர்வமான ரிவாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுப்ஹானல்லாஹ், இது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய நமது விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது. மறுமையுடைய நம்பிக்கைக்குள் இவைகள் வரும். அடுத்து நாங்கள் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை இறுதியாக 40வது செய்தி. அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لكل نبي دعوة مستجابة فتعجل كل نبي دعوته وإني اختبأت دعوتي شفاعة لأمتي يوم القيامة فهي نائلة إن شاء الله من مات من أمتي لا يشرك بالله شيئا. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லிகுல்லி நபியின், ஒவ்வொரு நபிக்கும் தஅவத்தும் முஸ்தஜாபா, என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆ இருக்குது. அவங்க அந்த துஆவை கேட்டாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அதை ஒப்புக்கொள்ளத்தக்க ஒரு துஆ, அப்படி ஒரு துஆவை அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் வழங்கியிருந்தான். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதஹு, ஒவ்வொரு நபியும் என்ன செஞ்சாங்க, அந்த துஆவை இவ்வுலகத்திலே அவசரப்பட்டு கேட்டாங்க. ஒவ்வொரு நபியும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பிரார்த்தனை வந்து இந்த உலகத்திலே கேட்டு விட்டார்கள். வ இன்னி இக்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமல் கியாமா. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது நான் வந்து இக்தபஅதுனா பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஃப இன்னி இக்தபஅது, நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், தஅவதி என்னது துஆவை, ஷஃபாஅத்தன் பரிந்துரையாக, ஷஃபாஅத்தாக, லி உம்மதி யாருக்கு, எனது சமுதாயத்துக்குரிய ஒரு ஷஃபாஅத்தாக, யௌமல் கியாம் கியாமத்துடைய நாளில், மறுமையுடைய நாளில் எனது உம்மத்துக்கு ஒரு பரிந்துரைக்காக, பரிந்துரை செய்வதற்காக நான் அதை பிற்படுத்தி வைத்திருக்கிறேன், அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு இந்த உம்மத்தின் மீது அன்பு கொண்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடியான சந்தர்ப்பங்கள், சூழல்கள், அந்த எந்த நெருக்கடியின் போதும் அவங்க இந்த துஆவை பயன்படுத்தல, தனது உம்மத்துக்காக அதை பத்திரப்படுத்தினாங்க என்பதை பார்க்கணும். வஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என் சமுதாயத்தில் யாருக்கு அந்த துஆ கிடைக்கும் என்றால், மன் மாத மின் உம்மதி, எனது உம்மத்தில் யார் மரணிக்கிறாரோ, லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல், இணை வைக்காமல் எனது சமுதாயத்தில் யார் மரணிப்பாரோ அவருக்கு தான் அது கிடைக்கும் என்றாங்க சொல்லலாம். பாத்தீங்களா, இப்ப ஷிர்க் என்பது என்ன செய்யுது, எல்லா நட்பாக்கியங்களை விட்டு ஒருவனை தூரப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் தான் ஷிர்க். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் கிடைக்க வேண்டும் என்றால் அவன் ஷிர்க் செய்த நிலையில் மரணிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயமாக, உம்மத்தாக மட்டும் இருந்து போதாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாக அவன் இருக்கிறதோட அவன் மரணிக்கும் போது ஷிர்க் செய்யாதவனாக மரணிக்க வேண்டும். ஷிர்க் செய்த நிலையில் மரணிப்பான் என்றால் அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது, இந்த ஷஃபாத்துக்குரியவனாக அவன் ஆக மாட்டான் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நாங்க பார்க்கிறோம் எங்களோட சமுதாயத்தில் என்ன செய்யறாங்க, பெரியார்கள், அவங்களோட ஷேகுமார், வலிமார் வந்து அவங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க, உள்ள ஷிர்க்கெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போய்த்திருவாங்க, எங்களை கையை பிடிச்சி அவங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தர் பயான்ல கூட சொல்வாரா இல்லையா, நாளை மறுமையில் அவங்களோட என்ன செய்வாங்களாம், எம்புலப் கொடுப்பாருன்னு சொல்றாரு. ஒவ்வொரு அவங்களோட வலிமார் என்ன செய்வாங்க, அவங்களோட ஷேகுமார் எம்புலப் கொடுப்பாங்கன்னு மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்படி வந்து ஆன்மீகத்தின் பிறகு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இப்போ இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இப்படி ஏமாற்ற, இஸ்லாம் எவ்வளவு தெளிவான வழிகாட்டலை கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, அப்ப என்ன செய்யறாங்க, அப்ப ஷிர்க் என்ற பாவத்தில் விழுகிறார்கள். அவங்களோட யாரை நம்பி, அவங்களோட ஷேகை நம்பி, ஷேக் என்ன செஞ்சிருவார், எம்மை காப்பாற்றி விடுவார்னு நம்பி அவர் சொல்லக்கூடிய ஷிர்கான அவுராதுகள், ஷிர்கான வரிகள், ஷிர்க்குகளை செஞ்சு அவர்களுக்கு அவங்க எதை சொல்றாங்களோ அதை செய்யக்கூடியவர்களாக அந்த அளவுக்கு மாறி ஷிர்கில் விழுந்து இந்த ஹதீஸ் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்காதேன்.
இவன் ஷிர்கில் மரணிக்கிறான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் இல்லை. அவங்கள்ட்ட நாம் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை விட ஒரு பெரிய ஷஃபாத் இருக்குதா? இப்ப யாராவது சொல்லுவாங்களா? அதாவது எமது ஷேகுடைய ஷஃபாத் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை விட உயர்ந்தது என்று யாராவது சொல்லுவார்களா? அவங்க யாரும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னா இந்த தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன? நீங்க ஷிர்க் செய்யாத நிலையில் மரணிக்க வேண்டும். ஷிர்க் என்ற பாவத்தில் நீங்க முதல் விடுபட வேண்டும். அதுதான் தகுதி. அப்ப சுப்ஹானல்லாஹ், இதுக்கு முன்னாடி நாங்க படிச்சோம் என்ன? எனது ஷஃபாத்துக்கு மிக தகுதியுடையவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தூய்மையான உள்ளத்தோடு மொழிந்தவர் என்றதை நாங்க படிச்சோம். இது வந்து நாங்க இதுல மொத்தம் 40 ஹதீஸ்கள் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம். இஸ்லாமிய அகீதாவோடு சம்பந்தப்படுத்தியுள்ள ஹதீஸ்கள், இஸ்லாமிய அகீதாவோடு தொடர்பட்ட 40 ஹதீஸ்கள் நாங்க இந்த தொகுப்புல பார்த்தோம். சரி, இப்போது நாம் இந்த வகுப்பை என்ன செய்வோம், முடித்துக் கொள்வோம். இந்த வகுப்பை நாங்க நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக நமது வகுப்புல அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள், பெயர்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா. அஸ்மாஉல் ஹுஸ்னா பொறுத்தவரையில நாங்கள் இதுக்கு முந்தி சில அல்லாஹுடைய உயரிய அழகிய திருநாமங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் 11வது திருநாமம் அல் முஃமின். 11வது திருநாமம் என்ன? அல் முஃமின் என்ற திருநாமத்தை நாங்கள் பார்க்கணும். அல் முஃமின் என்ற திருநாமம். இப்போ அல் முஃமின் என்ற திருநாமத்தை பொறுத்தவரையில இது குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே கொடுத்திருக்கிறோம் பாருங்க, 59வது அத்தியாயத்தில் 23, 24 ஆகிய வசனங்கள். இது வந்து குர்ஆனில் இந்த பேர் ஒரே ஒரு தடவை தான் வருது. இந்த அல் முஃமின் என்ற திருநாமம் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில், ஃபி ஆயத்தின் வாஹிதா, ஒரே ஒரு வசனத்தில் தான் வருது. அந்த வசனத்தை தான் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் அப்படின்னு வரக்கூடிய அதில் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், சூரத்துல் ஹஷ்ருடைய 23வது வசனம், 59வது வசனம். அப்ப எனவே இங்க அதுக்குரிய பொருளை பார்த்தீங்கன்னா, அல் முஃமின் என்று சொன்னால் தூதர்களுக்கு அற்புதங்களை வழங்கி அவர்கள் என்ன செய்வன், உண்மைப்படுத்தி பாதுகாப்பவன். தூதர்களுக்கு அற்புதங்களை வழங்கி உண்மைப்படுத்தி பாதுகாப்பவன் என்பது அதற்குரிய பொருளாக இதில் வழங்கப்படுது. 11வது திருநாமம். எனவே இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ப இதில் வந்து எதன்பால் இது மீறுது? அப்ப வல் ஈமான். அப்ப ஈமான் என்பதை பொறுத்தவரை, நம்பிக்கை என்பதை பொறுத்தவரை அது உண்மைப்படுத்தல் என்பதன்பால் அது மீளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே அல்லாஹு தஆலா ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன செய்தான், அந்த உண்மையை, சத்தியத்தை அல்லாஹ் நிறுவினான், அல்லாஹு தஆலா நிறுவினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றான்? ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அல்லாஹ்வை விட அவன் தான் மிக பெரும் உண்மையாளன். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவன் வேறு யார்? அல்லாஹு தஆலா என்ன, அவன் சாட்சி சொல்கிறான், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் சாட்சி சொல்கிறான். இது வந்து ஒரு மகத்தான உயர்வான ஒரு ஷஹாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இதா கால் அப்து, ஒரு அடியான் சொல்லிவிட்டால், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொன்னால், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், சதக அப்தி, எனது அடியான் உண்மை கூறினான், எனது அடியான் உண்மை உரைத்தான். லா இலாஹ இல்லா அன வ அன அக்பர், வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தான் மிக பெரியவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஏகன், அவன் தனித்தவன் என்று சொல்லும் போது, சதக அப்தி, எனது அடியான் உண்மை உரைத்தான், வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று சொல்லும் போது அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், எனது அடியான் உண்மை உரைத்தான். இவ்வாறாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இப்னு மாஜாவில், திர்மிதியில் இடம்பெறுகிறது. ஷேக் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சாட்சியாளனாக அவன் இருக்கிறான். எனவே இது ஒரு மகத்தான ஒரு சாட்சியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் நாங்கள் பார்க்கும் போது இந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் அல் மூமின் என்ற திருநாமத்தை பொறுத்தவரையில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் அந்த என்ன, அல்லாஹ் அவன் உண்மையாளர்கள் மூலம் அந்த ரப்புல் ஆலமீன் உண்மைப்படுத்தப்படுகிறான்.
அவன் தனக்கே அவன் சாட்சியாக இருக்கிறான். அதே போன்று அவனுடைய அத்தாட்சிகள், அவனது பலமான இந்த அத்தாட்சிகள் ஆதாரங்கள் மூலம் அவன் உண்மைப்படுத்தப்படுகிறான். அதே போன்று அவன் நபிமார்கள், அந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி அந்த நபிமார்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்து அல்லாஹ் உண்மை படுத்தப்படுகிறான் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல கூட எப்படி சொல்றான் பாருங்க, சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக். அப்ப என்ன செய்யும், அதாவது இந்த உலகத்தில் இந்த ஆஃபாக், இந்த இவைகளிலெல்லாம் நாம் என்ன செய்வோம், நமது அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு காண்பிப்போம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். இதுதான் உண்மை என்று அவர்கள் விளங்க வேண்டும். இதுதான் சத்தியம் என்று அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், நமது அத்தாட்சிகள் நாங்கள் என்ன செய்வோம், வெளிப்படுத்துவோம், அவர்களுக்கு காண்பிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன, சத்தியம், இது உண்மை என்று அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக என்ற வசனத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள். அதே போன்று ஒரு மூமின் எதை நம்பிக்கை கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவன் உண்மையானவன் என்று ஒரு மூமின் நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்று கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நாம் இதில் கவனிப்போமாக இருந்தால், இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில இந்த அல் மூமின் என்ற திருநாமம், இந்த அல் மூமின் என்ற இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த முதலாவது வந்து நாங்கள் சொன்னோம், அல்லாஹ் அவன் தனக்கே அவன் ஏகன் வணக்கத்துக்குரிய என்பதற்கு அல்லாஹ் அவனை சாட்சியாக இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதுதான் மகத்தான சாட்சி, அதை விட ஒரு சாட்சி இருக்க முடியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதாவது அல்லாஹ் அவனது படைப்புகள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றன. அவன் ஒருவன், அவன் ஏகன் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றன. அதே போன்று அந்த அவனது படைப்புகள், உதாரணமாக நபிமார்கள், இறை தூதர்களை அவன் அனுப்பி அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை வழங்கி அதன் மூலம் அல்லாஹ் ஒருவன் ஏகன் என்பதை அல்லாஹ் அவன் நிலைநிறுத்தி இருக்கிறான். அதே போன்று அவன் தனது அடியார்களுக்கு தனது அடியார்களுக்கு வாக்களித்ததை வழங்கி அவர்கள் என்ன செய்திருக்கிறான், உண்மைப்படுத்தி இருக்கிறான். சும்ம சதக்னாஹுமுல் வஅத, பிறகு நாம் அந்த வாக்குறுதியை அவர்களுக்கு உண்மைப்படுத்தினோம். ஃபஅன்ஜைனாஹும், நாம் அவர்களை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் வந்து அந்த அவர்களுக்கு வாக்களித்ததை தனது அடியார்களுக்கு வழங்கி அல்லாஹ் அவனுடைய அந்த உண்மையை அவன் நிலைநாட்டி இருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா தனது அடியார்களை, தனது நேசர்களை அல்லாஹு தஆலா அவனது தண்டனையை விட்டும் அவனது வேதனை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பதாக சொல்கிறான். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஈமானுடைய அநியாயத்தில் கலக்கவில்லை, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது போன்று இவர்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த பாதுகாப்புக்குரிய வசனங்கள். இது குர்ஆனில் நிறைய வசனங்கள் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களை வந்து அச்சத்தை, பயத்தை விட்டு அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்து இருக்கிறான் என்ற இதெல்லாம் இந்த பேருக்கு உட்பட்ட விளக்கங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல் மூமின் அவன் வந்து என்ன செய்கிறான், தனது இந்த சத்திய மார்க்கத்தை அவன் உண்மைப்படுத்துவதற்காக தனது தூதர்களை அனுப்பி அந்த தூதர்களுக்கு அற்புதங்களை வழங்கி அவர்களை பாதுகாத்தான். அதே போன்று நான் இப்போது சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் இதற்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் இந்த விளக்கங்களை கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா அந்த திருநாமங்கள்ல அடுத்து அல் முஹைமின், அடுத்த திருநாமம் என்ன, அல் முஹைமின். அல் முஹைமின்டா கண்காணிப்பவன், அல் முஹைமின்டா கண்காணிப்பவன். இந்த திருநாமம் குர்ஆன்ல ஒரு இடத்துல தான் வருது, பக்கத்து வரத ஃபி மௌதிஇன் வாஹித், ஒரு இடத்தில் தான் இந்த திருநாமம் வருகிறது. இதை நீங்க இதே அத்தியாயத்துல பார்க்கலாம், 23வது வசனமாக 59ல. அல் முஹைமின் என்று சொன்னால் அல் முத்தலி வலா ஹஃபாயா அல் உமூர், மறைமுகமான விஷயங்களை எல்லாம் கண்காணிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். உள்ளங்களில் உள்ளவற்றையெல்லாம் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அவனது இல்மால் அவர்களை அவன் சூழ்ந்து இருக்கிறான். அவர்களுடைய அந்த செயல்களை எல்லாம் அவன் பார்க்கக்கூடியவனாக, கண்காணிப்பவனாக இருக்கிறான். அவங்க உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பவைகள், அவர்கள் பேசக்கூடியவர்கள், அவருடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அவர்களுடைய செயல்கள், அவனுடைய வார்த்தைகள், அவன் நகர்வுகள் எதை அவனை விட்டு மறைந்ததாக இல்லை. இந்த வானங்கள் பூமியில எதுவும் அவனை விட்டு மறைந்ததாக இல்லை. வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா, அல்லாஹ் அனைத்தையும் என்ன செய்திருக்கிறான், அவன் சூழ்ந்தவனாக இருக்கிறான் என்பதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. அல் முஹைமின் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக சூரத்துல் பக்ராவுடைய 19, ஆல் இம்ரான்ல 120,
அதே போன்று சூரத்துல் இஸ்ராவுடைய 60, தலாக்ல 12, சூரத்துல் ஜின்ல 28, இதில் எல்லாம் என்ன அல்லாஹ் வந்து அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறான், இல்மின் மூலம் சூழ்ந்திருக்கிறான் என்பதெல்லாம் இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த அல் முஹைமின் அல் முஹைமின் என்ற இந்த திருநாமம் அல் முஹைமின். எனவே நாங்கள் இன்றைய பாடத்தில் 11, 12 ஆகிய திருநாமங்களை நாம் படித்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக நாம் வருவோம் நமது பாடத்தில், அதாவது துஆவுடைய பகுதிக்கு வருவோம். துஆவுடைய பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய துஆ, இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய துஆ 46வது. நாளும் ஒரு துஆவை மரணம் விடுவோம் என்ற தொடரில் நாம் தூங்கும் போது ஓதக்கூடிய துஆக்களை தான் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய துஆ, இந்த துஆ வந்து அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சொல்லுங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, இந்த துஆ நம்ம அனைவருக்கும் பெரும்பாலும் ஒரு மரணமான ஒரு துஆ. அப்ப அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஸ்மிக உன் திருநாமத்தை கொண்டு, அமூது நான் மரணிக்கிறேன், வ அஹ்யா இன்னும் நான் உயிர் வாழுகிறேன். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. எனவே நாம் அல்லாஹுடைய திருநாமத்தோடு தான் நமது செயல்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வழிகாட்டு நமக்கு தருகிறது. நான் உயிர் வாழ்வது மரணிப்பது உனது பெயரை கொண்டு, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இது வந்து இரவில் நாங்கள் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்கள்ல இது ஒரு துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இதே ரிவாயத்தில் வருகிறது. இதே ரிவாயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாவும் இதில் வருகிறது. தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவாவும் வருகிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா அனைவருக்கும் ஒரு மரணமான துவா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சில ரிவாயத்துகள்ல பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யாண்டும் வருகிறது. அந்த ஆதாரப்பூர்வமான ரிவாயத்துகள் தான். அப்படியும் பாடமாக்கினோம், அப்படி ஓதலாம். பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, அதுபோல அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யாண்டும் வருகிறது. அடுத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லதி அஹ்யானா, அல்லதி அஹ்யானா, அவன் தான் எம்மை என்ன செய்கிறான்? உயிர் வாழச் செய்கிறான். எம்மை உயிர் வாழச் செய்கிறான், எமக்கு உயிரை வழங்கினான். பஅதமா அமாதனா, எம்மை மரணிக்க செய்த பிறகு, எம்மை மரணிக்க செய்த பிறகு எமக்கு அவன் தான் என்ன செய்தான்? நமக்கு இந்த உயிரை தந்தான். வ இலைஹின் நுஷூர், மேலும் நாங்க அவனிடம் தான் இருக்கிறது செல்ல வேண்டி இருக்கிறது, அவன் பாலே செல்ல வேண்டி உள்ளது. என்ன உயிர் கிடைச்சிருன்னு சொல்லி நினைச்ச மாதிரி ஆடையிலுமா? இல்லை, நினைச்ச மாதிரி என்ன மறுபடியும் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டி இருக்கிறது அவனிடம் தான். வ இலைஹின் நுஷூர், வ இலைஹின் நுஷூர். அப்ப இந்த துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், ஒரு தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துவா இது. அல்லாஹ்வை புகழுதல், அல்லாஹ்வை புகழுதல். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எம்மை மரணிக்க செய்து உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வ இலைஹின் நுஷூர், நாங்கள் அவன் பாலே என்ன செய்கிறோம்? நாம் திரும்பி செல்வோம். அவனிடமே நாங்கள் இப்படி மண்ணறையிலிருந்து எழுந்து நாங்கள் செல்வது யாரதான்? அவனிடம் தான் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே இந்த துவாவை பொறுத்தவரையில் இதை அறிவிக்கக்கூடிய ராவி ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் புகாரில் 6314வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா இது வரைக்கும் நாங்கள் இதில் அந்த இரவில் தூங்கும் போக வேண்டிய துவாக்கள் நேற்று ஒரு துவா படித்தோம். அதே மாதிரி அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக். அதே மாதிரி இந்த துவா அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி என்ற துவா ஒன்று படித்தோம். அது மாதிரி பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு என்ற துவா. இதெல்லாம் இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்கள் நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் இதில் பார்த்தோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த துவா நான் இன்னொரு 2-3 தடவை மீட்டிக்கொள்வோம். என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சொல்லுங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அடுத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர்.
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பார்க்காம சொல்லுங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நாங்கள் இன்றைய பாடத்தை இதோடு நாங்கள் என்ன செய்து கொள்வோம்,